ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கல்யாண வீட்டிலலாம் பண்ணுற ஒரு கிச்சடியை தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ரவா கிச்சடி. இதுக்கு தேவையான பொருள் கேரட்டு, பீன்ஸு, வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொத்தமல்லி, புதினா, கருவேப்பிலை, அப்புறம் தாளிப்புக்கிறதுக்கு பட்டை, லவங்கம், சோம்பு, பிரிஞ்சி இலை, ஏலக்காய் இதெல்லாம் எடுத்து வச்சுக்கலாம். ரவையை நல்லா வறுத்துக்கலாம். நல்லா ரவையை வறுக்கலைன்னா பிசுபிசுப்பு தட்டும், அது ஒரு மாதிரி இல்லைன்னு இருக்கும், நல்லா வராது. ரவையை ஓரளவுக்கு சூடு பொறுக்க வறுத்து எடுத்து வச்சுட்டு கடாயில் எண்ணெயை ஊற்றி பட்டை, லவங்க, சோம்பு இதெல்லாம் போட்டு நல்லா புரிஞ்சு வந்தவுடனே பச்சை மிளகா போட்டு வெங்காயம் போட்டு வதக்கலாம். நல்லா பொரியட்டும், வதக்கலாம். இந்த கிச்சடி ரொம்ப நல்லா இருக்குங்க. இது கூட தேங்காய் சட்னி, சாம்பார் இதெல்லாம் எதுனா ஒன்று வச்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப பிடிக்கும். இது கூட நான் மீன் மேக்கர் ஆட் பண்ணுறேன், வெஜிடபிள்ஸும் போடுறேன், மீன் மேக்கரும் ஆட் பண்ணுறேன். நீங்கள் வீட்டில் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வெங்காயம் நல்லா வதங்கட்டுங்க. நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இல்லை வீட்டில், அதனால் இஞ்சியும் பூண்டும் சேர்த்து நல்லா நச்சு எடுத்து வச்சுட்டு போட்டேன். ஃப்ரெஷ்ஷாக போட்டாலும் நல்லா தானே இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. போட்டுட்டு தக்காளி போட்டு நல்லா வதங்கினோடனே நம்ம இப்போ கேரட்டு, பீன்ஸு, மீன் மேக்கர் எல்லாத்தையும் போட்டு நல்லா சுற்றி வதக்கி விட போகிறோம். நல்லா வதக்கினதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சள் பொடி, உப்பு தேவையானதெல்லாம் போட்டு நல்லா கிண்டி விடலாம். புதினாவையும் ஆட் பண்ணிக்கோங்க, இது கூடயே நல்லா வாசனையாக இருக்கும். பிரியாணிக்கு தான் கொஞ்சம் போட்டுட்டு கொஞ்சம் மேலே எடுத்து வைப்பேன், இதுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, மொத்தமே கொண்டா சேர்த்து போட்டுடலாம். நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதுக்கு தேவையான 1க்கு 1.5 தண்ணி ஊற்றினா போதும். ரவைக்கு நல்லா வெந்து வந்துடும். இந்த மீன் மேக்கர் கூட இது கூட ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிட்டு தண்ணியை ஊற்றி கொதிக்க விட்டுடலாம் தேவையான அளவு. இது கூடயே நடுப்புற நான் என்ன பண்ணேன்னா உடச்ச கல்ல தேங்காய் பார்த்து இஞ்சி கொஞ்சம், பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு ஒயிட் சட்னி ரெடி தேங்காய் சட்னி ரெடி பண்ணுறதுக்கு எடுத்து வச்சுட்டு இப்போ தண்ணியை ஊற்றியாச்சு. நல்லா கொதி வரட்டும். அதுக்குள்ளே சட்னி அரைச்சி எடுத்து வச்சிடலாம். சட்னி அரைச்சி தாளித்து வச்சிடலாம். ஏன்னா சட்னியோட இது ரொம்பவே நல்லாயிருக்கும், அதுக்காக சொல்கிறேன். இப்போ நல்லா கொதிச்சிச்சு. காய் வேகிற அளவுக்கு டைம் கொடுத்து காயும் வெந்ததுக்கப்புறம் நம்ம இந்த ரவையை வறுத்து வச்சுருக்கிற ரவையை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். சம்டைம்ஸ் எதுவுமே இல்லைன்னா இந்த மாதிரி செய்யலாம் நம்ம. ஆனால் நைட்டில் கொஞ்சம் ஜீரணமாகாது, ஹெவியானது வேணான்னா காலையில் கூட செய்யலாம். ஆனால் ஒரு சிலர் ரவைனாலே வேணான்னுவாங்க, அதுதான் ரொம்ப. ஆனால் இந்த மாதிரி கிச்சடியாக பண்ணுங்களேன், இது ஒரு பிரியாணி ஃப்ளேவராக இருக்கும், நல்லாயிருக்கும். இப்போ ரவையை கொட்டி நல்லா கிண்டினா மொத்தமாக சேர்த்தா இதை செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு காய்க்கு நெருக்கிற நேரம் தானே தவிர தாளிக்கிற நேரம்லாம் பெருசாக இருக்காதுங்க. வெங்காயம், பச்சை மிளகாய் இதெல்லாம், தக்காளி, கேரட்டு, பீன்ஸ் எல்லாம் வெட்டுற நேரம் தான். அதுக்குள்ளே இது சூப்பராக ரெடி ஆகிடும். ஒரு 10 நிமிஷத்தில் பண்ணிடலான்னு வச்சுக்கோங்களேன். அதான் கல்யாண வீட்டிலலாம் ஈவினிங் ஸ்நாக்ஸில் போடுவாங்க பாருங்கள், ஒரு கரண்டி கிச்சடி, ஒரு போண்டா, ஒரு ஸ்வீட்டு, ஒரு காஃபி. ஈவினிங் ரிசப்ஷனுக்கு முன்னாடி கொடுப்பாங்க. அந்த மாதிரிலாம் இது ரொம்ப ஃபேமஸாக இருக்கும் அந்த கிச்சடி. நீங்கள் ஒரு முறை வீட்டில் நல்லா இந்த மாதிரி செய்து பாருங்கள். இது என்னோடய ஸ்டைலில் நான் பண்ணுறது. உங்கள் ஸ்டைலில் மீன் மேக்கர் போடுறதும் போடாதான் ஆப்ஷனல் தான். நான் போட்டிருக்கேன், எங்கள் குட்டிக்கு அதை எடுத்து கொடுத்தா நல்லா சாப்பிடும், அதனால் மீன் மேக்கர் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ எப்படி இருக்குது பார்த்தீங்களா, கிளியராக திரண்டு வந்துருச்சா? அவ்வளோதான். இது சட்னியோட சூப்பராக இருக்கும். நீங்கள் நல்லாவே ட்ரை பண்ணி பாருங்கள் இதை எப்படி இருக்குன்ட்டு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனல் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் நல்லா எஃபர்ட் போட்டு பண்ணணுன்னு தான். டைம் கொஞ்சம் பற்ற மாட்டேங்குது, ஆஃபீஸ் ஒர்க் அது இதுன்னு ஓடிடுறேன்னா. ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான் இருந்தாலும் ஆஃபீஸில் வச்சு செய்வாங்க இல்லையா, அதனால் கூட குட்டியையும் பார்த்துக்கணும். என்ன பண்ணுறது? இது லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.